உணவ சாப்பிடும் பொழுது, நம்ம என்ன சாப்பிடுறத விட எப்படி சாப்பிடுறோன்றதுலயும் முக்கியம் இருக்கு. என்ன சாப்பிடுறதும் இருக்கு. சில சமயங்கள்ல நமக்கு சரியான உணவு கிடைக்காது. வெளிய போவோம், அது மாரிலாம் இருப்போம். எப்படி சாப்பிடுகிறோம்? மென்று தின்னணும் ஃபர்ஸ்ட்டு. இன்னொன்னு உணவ மதிக்கணும். எவ்ளோ பெரிய விஷயம். நமக்கு 3 வேளையும் சாப்பிடுறதால உணவினுடைய மரியாதை தெரியல. சாப்பாடு டக்கு டக்குன்னு கிடைக்குது. இதே உங்களுக்கு ஒரு 2, 3 நாள் ஊருக்கு போயிட்டு வாங்க. அங்க வட இந்திய சாப்பாடு சப்பாத்தியும், அதையும் இதையும் போட்டு எப்போ என் வீட்ல வந்து நான் ரசம் சோறாவது சாப்பிடுவேன்னு வரும்போது, அந்த சாப்பாடு எப்படி தெரியும்? ஒரு தண்ணி சோறு. வட இந்தியா போயிட்டீங்க, சாப்பாடே கிடைக்காது. சப்பாத்தியாட்டு போடுவான். அவனுக்கு அது அமிர்தம். இப்படி அடுக்கி வச்சுன்னு சாப்பிடுவாங்க எல்லாரும் அங்க. நம்ம அத பார்த்தோனே பயம் வரும். சாதம் இருக்க, வை அப்படின்னுவான். தண்ணி சோறாவது குடியா, அது அமிர்தமா இருக்கும். ஒரு ஊறுகாய் விட வேணாயா? கேட்போமா? இங்க எல்லாம் போடுவாங்க. என்ன இப்படி வச்சிருக்க? என்ன புளிப்பு கரெக்ட்டா இல்ல? இது நேத்து வச்சது. அந்த அருமை 2 நாள் போடட்டும் நம்மள. போயிட்டு வந்து வீட்ல வந்து, அம்மா இப்பதாம்மா உன் அருமையே எனக்கு தெரியுது. இந்த சாப்பாடினுடைய அருமை நமக்கு தெரிஞ்சு சாப்பிடும்போது, அது அமிர்தமாக மாறும். அத கும்பிட்டு பெரியவங்கலாம் பார்த்துருக்கீங்களா? அதுக்கு ஒரு பூஜை பண்ணி, அத கும்பிட்டு, அத மதிச்சு சாப்பிடுங்க. சாப்பாடு அமிர்தமா மாறும்.